வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறாரு. முதலீடுகளை ஈர்க்க சில இருக்காரு. அதற்கு முன்பாக இந்த முருகன் மாநாடு அப்படின்றது ஒரு விஷயம் அது பூதாகரமாக வெடித்து அது எதிர்க்கட்சிகளிலே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலைமைக்கு அது போயிருக்கு. ஒரு அரசு இயந்திரம், அரசு நிர்வாகம் ஏன் ஒரு மதம் சார்ந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இரண்டுமே அவங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு பத்திரிகையாளராக இந்த நிகழ்வு நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு 2 கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஒன்று, முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார். இன்னொன்று, இந்த உலக முருகன் தமிழ் மாநாடு அது எப்படி போகுது அப்படின்றது. முதல்ல ஐயா இப்போ வெளிநாடு போகிறத பற்றி பார்ப்போம். அதாவது அவர் இப்போ யூஎஸ் போகிறாங்க. யூஎஸில் தமிழர்கள் அதிகமாக இருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் அங்கே இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் வரும். இப்போது ஒரு முதலமைச்சரே போயிட்டு அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளோடு பேசி ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சம்டைம்ஸ் ஒரு யோசனையில் இருப்பாங்க. இந்த நாட்டில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா, இல்லை அங்கே நம்ம ஒரு 10 ரூபா போட்டால் நமக்கு ஒரு 20 ரூபா திருப்பி கிடைக்குமா, இல்லை ஒரு 5 ரூபா லாபம் வருமா அப்படின்ற அந்த கணக்கெலாம் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வியாபாரத்தை நேராக உட்காந்து பேசும்போது ஒரு சில உத்தரவாதங்கள் ஒருவேளை முதலமைச்சர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் இருக்கும், உங்களுக்கு மின்சாரம் பற்றாக்குறை இருக்காது, வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கெலாம் தரமான இளைஞர்கள் அந்த ஊரில் இருக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்காது, இடத்த நாங்கள் கொஞ்சம் விலை கம்மியாக தரோம், இல்லை ஒரு ஒப்பந்தத்தில் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வாக்குறுதிகள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த வாக்குறுதிகளை அவங்க யோசித்து பார்ப்பாங்க, இது நமக்கு லாபமாக வருமா. அவங்களுக்கு ஒருவேளை அது லாபம், ஒருவேளை சம்டைம்ஸ் இடத்த லீஸ் கொடுக்குறது நமக்கு நஷ்டமாக கூட ஆகலாம். ஏன்னா இடத்தினுடைய விலைவாசி ஜாஸ்தி. ஆனால் அதுக்கு பின்னாடி மேபி வேலை வாய்ப்புகள் வருது, இல்லை அதற்கு பின்னாடி ஒரு 10 குடும்பத்துக்கு சோறு வருது அப்படின்னா அப்போ அதையும் தான் சேர்த்து அரசு கவனிக்கணும். அப்போ இந்த மாதிரி அந்த கருத்து உரையாடல்கள்னால என்ன ஆகும்னா வருமானம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு நல்ல முயற்சி. இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த முயற்சி எடுத்தார். அவர் போனதுக்குமே அவருக்கு ஒரு சில நிறுவனங்கள் வந்தாங்க. இது நிறுவனங்கள் வருதோ இல்லையோ, அதை தாண்டி தமிழகம் ஒரு தொழில் முனைவோருக்கான ஒரு மாநிலம் அப்படின்றத அது ஒரு விளம்பரமாகவே நீங்கள் எடுத்திங்கனாலுமே அந்த விளம்பரத்தை நீங்கள் பண்ணணும். அதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா சர்வதேசத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஒரு மாநிலத்தை பற்றி அந்த ஒரு தமிழ்நாட்டை பற்றின ஒரு புரிதல் மற்ற நாடுகளுக்கு சென்றடையும். அப்போ தான் அது ஒரு ஓவரால் ஹோலிஸ்டிக் க்ரோத் என்று சொல்வார்கள். அதனால் அப்படி அதை விளம்பரமாக பார்த்தாலும் சரி, இல்லை வருவாய் ஈட்டுவதற்கு உண்டான முயற்சியாக பார்த்தாலும் சரி, இல்லை அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இனிமேல்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருவேளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விதையை போட்டுட்டு வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் சரி, அந்த அவரோட அந்த பயணம் இது முதலமைச்சர் ஸ்டாலின்ன்றதுனால இல்லை, தமிழகத்துலேருந்து யார் போய் இந்த மாதிரி போனாலும் அதை நம்ம பாராட்டணும். ஏன் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். கல்கட்டாவில் போயிட்டு தீப்பெட்டி எப்படி செய்கிறது கொள்றதுன்னு சொல்லி அங்கே பயிற்சி எடுத்து வேலைக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் நிறுவனது தான் தீப்பெட்டி தொழிற்சாலை நமக்கு சிவகாசி விருதுநகர் பூரா. அந்த தீப்பெட்டியிலேருந்து தான் உங்களுக்கு பட்டாசு வச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைனாவுக்கு போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரிண்டிங் டெக்னாலஜியை பற்றிட்டு கோவாவில் படிச்சுட்டு வராங்க. அப்புறம் கோவாலேருந்து பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் சென்னை அது ஒரு முக்கிய இதுவாக வருது. அப்போ இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இந்த அச்சீடு, அது மாதிரி விஷயங்கள் டெவலப் ஆகுது. அதே மாதிரி போர்ச்சுகல்லேருந்து இந்த கப்பல் வழியாக வரவங்கெல்லாம் அந்த வணிகம்லாம் பண்ணும்போது அந்த மெர்ச்சன்ட்ஸு என்னென்ன எடுத்துகிட்டு வராங்க அதை வைத்து தான் அதே மாதிரி பாரிஸ் எடுத்துனா பவளக்கார தெருன்னு ஒன்று இருக்குது. இப்போ பவளம் முத்து எல்லாம் வணிகம் எப்படி பண்ணுறது, கப்பல் வழியாக எப்படி வருதுன்னு போது இங்கே இருக்கிறவர்கள் வியாபாரங்கள் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹப்பாக பவளக்கார தெருன்னு ஒன்று வந்தது. அப்போது இது தொழிலுக்காக நீங்கள் மேற்கோள் காட்டி போகக்கூடிய பயணங்கள் எல்லாமே ஒரு விதமான ஒரு அனுபவத்தையும் ஒரு விதமான ஒரு ஊக்கத்தையும் அந்த தலைமைகளுக்கு முதல்ல கொடுத்த உடனே இதையே நம்ம ஊரில் நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வரலாம். அப்போ அதனால் இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த பயணம் ஒரு வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இப்போ நீங்கள் கேட்ட இந்த முருகன் ஐயா கேள்வி, அது ஒரு பேசு பொருளாக இருக்குது, சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது இந்த அழைப்பு எதற்காக நான் இந்த அழைப்பை காட்டுறேன்னா, இதனுடைய குவாலிட்டி பாருங்கள், இதனோட ஃபோட்டோஸ் பாருங்கள், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த தன்மை, அந்த வார்த்தைகள் பாருங்கள், தமிழில் உச்சரிப்பு. முதலமைச்சர் இதுக்கு அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகுன்ற மாதிரி ஒரு கருத்து எழுதி முடிச்சிருக்கிறாங்க. இதில் எல்லாம், அதாவது அறுபடை வீடுகளில் என்னென்ன சிறப்பு, நீதியரசர்கள், மாண்பமை நீதியரசர்கள் யார் கலந்துக்கிறாங்க, சொற்பொழிவாளர்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்விடேஷன். அதாவது இந்த இன்விடேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு அவை பாட்டியை வச்சு முடிக்கிறாங்க. தமிழில் என்னென்ன இருக்குது, தமிழுக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது இதில் கொண்டு வராங்க. இப்போ இந்த இன்விடேஷனை நீங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டும்போது
ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்டயோ இல்லை அங்கே இருக்க ஒரு தொழிலதிபர்கிட்ட இல்லை பட்டு கேவ்ஸில் முருகன் மலேசியா கோயிலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே இருக்கிற பட்டாச்சாரியருக்கு கொடுக்குறீங்க, இல்லை யூஎஸ்ல யூகேல இருக்க முருகன் கோயில் எடுத்துகிட்டு போய் இந்த அழைப்பு, தமிழ்நாட்டில் பழனின்ற அறுபடை வீடு இருக்குது, முருகனுக்கு அது இஷ்டமான ஒரு ஸ்தலம், அந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம், எல்லாம் வாங்க அப்படின்போது என்ன ஆகிடும்னா, நம்ம வீட்டு நிகழ்ச்சிக்கு ஒரு சர்வதேச ஒரு கோணம் கொடுத்து உலக விழாவாக இதை மாற்றிருக்காங்க. இப்போ இதில் வந்து நிறைய பேர் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அரசாங்கத்துக்கு இது வேலை இல்லை, ஒரு சாமி சம்பந்தமான ஒரு விழா நடத்துறது அரசோட கடமை இல்லை அப்படின்றாங்க. அப்போ சாமி சம்பந்தமான ஒரு விழாவை வந்து அரசு நடத்தக்கூடாது, ரைட்டு. அப்போ சாமி சம்பந்தமாக உண்டியில் வருமானம் வருது இல்லை, அதை உண்டி அரசாங்கம் எடுத்துக்கலாமா? நான் கேட்குற கேள்வி. இப்போ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதற்கு கொடுக்கப்பட்டிருக்க முக்கியத்துவத்தை தாண்டி இதை செஞ்சிருக்கிற வேலை தான் இங்கே ரொம்ப முக்கியம். இவங்க வந்து ஏதோ முருகன் வழிபாடு, முருகனுக்கு முக்கியத்துவம் அப்படின்றதை தாண்டி தமிழ் கலாச்சாரம், தமிழர்களோட உணர்வு, தமிழுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்புன்றதை அதாவது கல்ச்சுரல் ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா நான் பார்க்குறேன். அதாவது எங்கள் ஐயா சுக்கி சிவம் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, தமிழை நீச பாஷைன்னு சொன்னாங்க. அப்போ தான் அருணகிரிநாதரோட அந்த எழுத்துக்கள் எடுத்து பார்த்தா சிவபெருமானும் முருகரும் வந்து தமிழில் பேசி பருகுனாங்க, தமிழை பருகுனாங்கன்ற மாதிரி இருக்குது. தமிழை வந்து ஏதோ வந்து ஒரு அமுதம் மாதிரி சொல்கிறார் அதை எழுதும்போது, அல்ல அருகி பருகுனார் போல் இருக்கிறார் போல் அந்த வார்த்தைகள் இருக்குது அப்படின்றார். அதேமாதிரி அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நல்ல தூய தமிழ், அழகு தமிழ், ஒரு வடிவான தமிழ். அப்போது தமிழுக்கும் முருகருக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்றதை தாண்டி தமிழர்கள் முருகரை எப்படி பார்த்தாங்க அப்படின்போது, தமிழ்னா ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒண்டி தமிழர்கள் கிடையாது, இது மலேசியாவில் இருக்கிற. இப்போ பழனிலேயே நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப்பில் இங்கே காவடி தூக்குறீங்களோ இல்லை முருகனுக்கு வழிபடுறோம், இதே ரெப்ளிகேஷன் தான் பட்டு கேவ்ஸில். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல கோலாகலமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. நான் ஒரு முறை அங்கே போய் பார்த்துருக்குறேன். அப்போது இது வந்து ஒரு தமிழ் உணர்வு சம்பந்தமான ஒரு விழாவாக நான் பார்க்குறேன். நீங்கள் அதை ஆன்மீக விழாவாக பார்க்குறீங்க. சரி, பார்க்குற பார்வை எப்படி வேணா இருக்கட்டும், தமிழ் உணர்வை தாண்டி தள்ளி வைங்க. பழனியில் 2-3 நாள் எல்லா லாட்ஜு எல்லா ஹோட்டலும் ஃபுல்லு. அங்கே இருக்கிற வண்டி ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு வாரமாக நல்ல வருமானம். சின்ன சின்ன கடை இருக்குது இல்லைங்களா, இந்த பழக்கடை, பூக்கடை, எல்லாத்துலேயுமே நல்ல வியாபாரம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்கே லோக்கலில் வந்து பொருளாதாரம் மேம்படுறதுக்கு ஒரு திருவிழா நடந்திருக்கிற மாதிரி கூட நான் எடுத்துக்கிறேன் இது. அப்போ இதனால் யாருன்னா மக்களுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்கள் கொள்கைக்கு பாதிப்பு. மக்களுக்காக தான் கொள்கை இருக்கணும், மக்களோட உணர்வுக்கு வேண்டி தான் அரசியல் பண்ணணும். இதுதான் எங்கள் ஐயா அறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு, மக்கள் கூட போய் பழகுங்க, மக்கள் உங்களுக்கு அரசியலை சொல்லி கொடுத்துருப்பாங்கன்றாங்க. இப்போ இதை எதிர்த்து இந்த மாதிரி கருத்தை யாருன்னா பழனியில் இருக்க மக்களோ, திண்டுக்கல்லில் இருக்க மக்கள், ஒட்டஞ்சத்திரத்தில் மக்கள், இல்லை ஸ்ரீலங்காலேருந்து, என்னங்க எங்கள் கோயிலில் முருகனை வந்து பாருங்கள் நாங்கள் எப்படிலாம் பண்ணுறோம், இல்லை வேறு யாருன்னா தமிழ் பேசுபவர்களோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் யாருன்னா ஒருத்தர் இந்த மாநாடுக்கு வந்து ஒரு எதிர்ப்போ, இல்லை இது சரியில்லை, இதில் குறை இருக்குது அப்படின்னு சொல்லி என் கண்ணுக்கு ஃபுல்லாக நிறையா தான் தெரியுது. அப்போ இது வந்து கம்யூனிஸ்டில் கட்சியில் சொல்கிறாங்க, அப்போ உடனே நீங்கள் மற்ற சாமிகளுக்கும் இந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விழாவை நடத்தி அரசாங்கத்துக்கும் வருவாய் வந்து பொதுமக்கள் பணத்துக்கும் அவங்க ஜோபியில் 10 ரூபா வந்துச்சுன்னா இந்த விழா எடுக்கிறதுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். இது இவங்களுக்கு மதவாதத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் நிறைய நேரத்தில் மறந்து போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது ஒரு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு விழா எடுக்கிறீங்க, ஒரு விழாவை எடுத்து இப்போது பழனியில் இது நடந்தது, இல்லை அவசியம் என்ன ஏற்பட்டுச்சுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் அறிஞர் அண்ணா மேற்கோள் காட்டுறீங்களே, இப்போ அறிஞர் அண்ணாவே வந்து சட்டம் இயற்றுறாரு, அரசு அலுவலகங்களில் வந்து மதம் சார்ந்த அடையாளங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாகவும் இருக்குல்ல. துறையே பேரே இந்து அறநிலை துறை. இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் வர்றதே உண்டியிலேருந்து வர காசு, அந்த உண்டியிலேருந்து வர காசு பொதுமக்கள் போடுறது. நான் உடனே எல்லாம் இந்து தான் போடுறாங்கன்னு இல்லை. யாருன்னா இப்போ திடீர்னு ஒரு முஸ்லீம் போவார், திடீர்னு வீட்டில் ஏதோ ஒன்று வேண்டிக்குவாங்க. இப்போ நம்ம தர்காவுக்கு வேண்டிக்கிறது இல்லையா, நம்ம திடீர்னு இப்போ எங்கள் வீட்லேயே வந்து நாகூர் தர்காக்கெல்லாம் வேண்டின காலம்லாம் உண்டு. இப்போ பெரியமேட் மசூதியில் என்னை இட்டுன்னு போய் சின்ன வயசில் பயந்துட்டேன்னா மந்திரிச்சு விட்டது உண்டு. அப்போ எங்கள் பெரியப்பாவா பா சாமி அவ்வளோதான். இது பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ ஒரு மதம் இருக்குது, அந்த மதத்தால் ஒரு 4 பேர் ஒன்று சேர்றாங்கன்னா அந்த மதத்தில் பிரச்சனையே கிடையாது. மதத்தின் பேரை சொல்லி விஷமத்தனமாக பிரச்சாரம் பண்ணுற மக்களிடம்தான் பிரச்சனை இருக்குது. ஒரு மதத்திலேயோ இல்லை அந்த கோயிலோ, அது மசூதியோ, சர்ச்சோ, அந்த உருவத்திலேயோ இல்லை அந்த அதனுடைய கட்டமைப்பிலையோ அதனுடைய கொள்கையில் விஷமத்தனம் இல்லை. அது பேரை சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணுறாங்க பாருங்கள், அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இப்போ முருகனுக்கு இது மாதிரி நடத்துனாங்க ரைட்டா, இப்போ இதில் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் வரக்கூடாது, இந்த விழாவில் வந்து உட்காரக்கூடாது,
தலைக்கு கட்டுற பட்டம் உயர் சாதிக்கு தான் கட்டுறாங்க அப்படின்னா அது சமூக நீதிக்கு பிரச்சனை. இது வந்து மதச்சார்பின்மைக்கு அது பிரச்சனை. எல்லாரையும் கூப்பிட்டு 4 பேரையும் கூப்பிட்டு நல்லதனமாக நடத்தி ஒரு சோறு போடுறதோ இல்லை அன்னதானம் போடுறதோ அது ஒரு மத நல்லிணக்கமாக உங்களுக்கு தெரியலையா? நானே கேட்குறேன், மதம்ன்றது அப்போ வந்து சரி மதத்தை எதிர்க்கிறீங்க, பூரா மதத்தையும் தூக்கி இந்திய கான்ஸ்டியூஷன்லேருந்து வெளில போட்டுடலாமா? ஹெச்ஆர்என்சி ஆக்ட் எதுக்கு இருக்குது? ஷரியத் ஆக்ட் எதுக்கு இருக்குது? அப்புறமா வந்து ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு எதுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது? சட்டத்திலே இருக்குது இதுக்கு அங்கீகாரம். இப்போ இது வந்து சாராய ஆலை இருக்கலாம், அதெல்லாம் எதிர்த்து இவங்க கூட்டணியிலலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்களேன், சாராயத்தை டாஸ்மாக் அரசாங்கம் நடத்தக்கூடாது, இது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே போராட்டம் பண்ணுங்களாம் பார்க்கலாம். இதுக்கு வந்துடுறீங்கல்ல எல்லாரும் வண்டி கட்டின்னு கருத்து சொல்கிறதுக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, கடவுள்கள் நாளைக்கு நபிகளுக்கு கூட ஒரு மாநாடு நடக்கட்டும், இல்லை எங்கள் ஐயா ஜோசஃபுக்கோ இல்லை மதர் மேரியோட பெருமையை பற்றி ஒரு வெபினார் நடக்கட்டும், அரசாங்கமே நடத்தலாம், ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. அதனால் ஒரு 10 பேருக்கு இல்லை 3 வேளை சோறு கிடைக்குது, 2 பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா, அது மக்களுக்கும் பிடிக்குதுன்னா அது நடத்தலாம், தப்பு கிடையாது. என்னமோ நடத்தக்கூடாது அதாவது டாஸ்மாக் நடத்தலாம், ஆற்று மணல் அதுக்கப்புறமா மலையை உடைக்கிறது இதெல்லாம் அரசாங்கம் பண்ணலாம், இயற்கைக்கு எதிரானது அரசாங்கம் பண்ணலாம், மக்களோட உயிருக்கு பாதகமான செயல் இல்லை அவங்களோட ஹெல்த்தை நாசனம் பண்ணுற டாஸ்மாக் வியாபாரம் பண்ணலாம். ஆனால் முருகனுக்கு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணலாம். இல்லை ஓட்டுக்காக தான் திமுக இதை செய்யுது அப்படின்னு. சரி, ஆமாம், பாஜக ஓட்டுக்கு தான் செய்கிறாங்க. இப்போ இவங்க செய்யலைன்னா அதை நாளைக்கு பாஜக செய்யும். அப்போ பாஜக வளரும். பாஜகவோட அரசியல் என்ன? முருகருக்கு அதை பண்ணல, கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல, விநாயகருக்கு கோயில் கட்ட வைக்கல, இவ்வளோ தானே. அதை திமுகவோ அண்ணா திமுகவோ பண்ணிட்டு போட்டால் பாஜகவுக்கு இங்கே கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, முடியுது கதை. எதற்கு எங்கள் ஐயா ஒன்றே குலன் ஒருவனே தேவன் சொல்லிட்டு மதத்தை வந்து தள்ளலை, மதத்தை அணைச்சிக்கிட்டாரு. எதுக்கு? மதவாதியாக மாறணுன்றதுக்காக இல்லை, மதத்தின் பேரில் மற்றவங்க யாரும் மோசடி செஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு தான் மாறினார். அப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. அப்போ அரசு எதுக்குறீங்கன்ற பேரில் சாராய சாவெல்லாம் ஆச்சே, அதை இதே மாதிரி இதே குரலில் தான் பேசுனீங்களா? வருத்தம் அளிக்கிறது. ஏன் கட்டண போராட்டம் அங்கே போய் பண்ண வேண்டியதானே? அதுக்கு கூட அதை விட இதை வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகவுக்கும் எதுவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் கூட்டணியில் இருக்கிறோம், இஷ்டப்பட்டு இல்லை. எதுக்கு எவ்வளோ டயலாக் விடணுமோ அதுக்கு அவ்வளோ விடணும். இது என்ன கேட்டால் ஒரு விழா நடந்து முடிஞ்சு ஒரு 10,000 20,000 பேர் நல்லா சாப்பிட்டுட்டு 10 ரூபாய் சம்பாரிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போயிடுச்சு, விடுங்க. திருப்பி திருப்பி பேசுகிறீங்க, ஏன்னா இது ஈஸி. மதத்தை வைத்து அரசியல் பண்ணுவது ஈஸி. அப்போது அக்கா தமிழிசை பேசுகிற பேச்சுக்கும் அண்ணன் திருமாவளவன் கூட இருக்கிறவர்கள் பேசுகிற பேச்சுக்கும் எங்கள் ஐயா கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கும் ஒரே மாதிரி இருக்க சிலபஸ். இப்போ நீங்கள் 3 பேரும் ஒரே கூட்டணின்னு மற்றவங்க புரிஞ்சுக்கலாமா? அது முறையாகுமா? இந்து அறநிலைத்துறைன்னு ஒரு துறைக்கு பேரை வச்சிருவீங்களா? கோயிலில் இருக்கிற காசு வருமானம் வருமா? அந்த உண்டி காசெல்லாம் அரசு கஜானாக்கு போவோம், அதாவது இந்து அறநிலையத்துக்கு தான் போகுது. அந்த இந்து அறநிலையத்துறை அந்தந்த கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு ஒரு பூஜை பண்ணக்கூடாது, விழா நடத்தக்கூடாதுன்னு அது என்ன? மக்களோட நம்பிக்கை சம்மந்தமான விஷயம். நம்பிக்கை இருந்தால் போங்க, நம்பிக்கைலாம் போகாதீங்க. அதை வைத்து அரசியல் பண்ணி இதுதான் ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரியும் வேறு எதுவுமே பிரச்சனை இல்லாத மாதிரி ஒரு 3 நாளாக, அதாவது கண்ட பாடல்கள் குத்துப்பாடல் அது இதெல்லாம் வந்து சப்ஜெக்டில் வாட்ஸ்அப்பில் ஓடுறதுக்கு பதிலாக நடுவில் நல்ல தமிழ் பாடல்கள் தூய தமிழில் முருகனை பாடி அதுவும் போகுது ஒரு 2-3 நாளாக. அதுவும் நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்போ நல்ல கருத்து நல்ல பாடல்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதையும் பார்க்குறாங்க. அதில் ஔவையார் என்ன சொன்னாங்க, திருப்புகழ் அது தமிழில் என்னென்ன இருக்கும், திருப்பாவை திருவம்பாவை, அது மாதிரி இப்போ எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. அகநானூரை பற்றி பேசுகிறாங்க, அங்கே போகிறவங்க புறநானூரை பற்றி பேசுகிறாங்க. நான் இதை தமிழ் இலக்கியத்தோட ஒரு சங்கமமாக பார்க்குறேன். நான் முருகர் என் கண்ணுக்கு வந்து இருக்கிறார், பின்னாடி இருக்கார், முதல்ல இருக்கிறது தமிழ் இருக்குது. திஸ் ஈவெண்ட் இஸ் அ ப்ரைட் ஃபார் தமிழ் கல்ச்சர். தமிழ் கல்ச்சரை ரீவைண்ட் பண்ணுது. நான் அப்படி பார்க்குறேன், தமிழ் இலக்கியமாக பார்க்குறேன், சங்க இலக்கியமாக பார்க்குறேன், தமிழர்கள் சேர்றதுக்கு பழனியில் ஒரு சங்கமமாக பார்க்குறேன். காசி சங்கமம் பிஜேபி நடத்தினாங்க. அரசு செய்தல் தவறே இல்லையா? இல்லைங்க, என் கண்ணுக்கு தெரியலங்க. நான் ஸ்டாலின் அவர்கள் சொத்து வரி ஏற்றிருந்தா தண்ணி வரி நான் விமர்சனம் பண்ணக்கூடிய. இதில் மக்கள் வந்து எங்கேயும் குறை சொல்லலை. பொதுமக்கள் தான் எல்லாருக்கும் ஓனர். ஒரிஜினல் ஓனர் யார்? ஓட்டு போகிறவங்க. கட்சி எதுவாக இருக்கட்டும், தலைமை யார் வேணா இருக்கட்டும், ஒரிஜினல் ஓனர் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓனர்கிட்ட போய்ட்டு ஓனர் ஓட்டு போடுங்க ப்ளீஸ் அப்படின்னா தான் நம்ம முதலமைச்சராக ஆக முடியும். அந்த ஓனருங்க இல்லை அந்த பொதுமக்கள் யாரும் இந்த மாநாடை குறை சொல்லலை. எங்களுக்கு வந்து போக்குவரத்து பாதிச்சுது,
இதனால் வந்து இந்த வசதிகள் கிடைக்கல, கரண்ட்டு கட்டாச்சு, பூரா கரண்ட்டையும் அங்கே திருத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து விலைவாசியெல்லாம் இதனால் பயங்கரமாக ஏறிச்சு இந்த தமிழ் முருகன் மாநாடு நடந்ததுனால அப்படின்னு பொதுமக்களோட பார்வை எங்கே, நான் அதுதான் கேட்குறேன். இப்போது நீட்டு தேர்வா பொதுமக்களோட கருத்து, மாணவர்களோட கருத்து பார்க்குறோம். சாராயச்சாவா பொதுமக்களோட வருத்தம், பிரச்சனையே பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த சொத்து வரி, தண்ணி வரி ஏற்றுனதுக்கு, கரண்ட் விலை ஏற்றுனதுக்கு போராட்டங்களை பார்த்தோம். அதுலேயும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா நண்பர்கள் மக்களோட இருந்தாங்க. அதை நான் வந்து மனப்பூர்வமாக நான் எழுதுறேன். என்னோட இந்த ஒத்த கருத்துனால நான் அவர்களை எதிர்ப்பது என்பது பொருள் அல்ல. சப்ஜெக்ட் நம்ம பேசணும். அப்படி அதிலெல்லாம் வந்து மக்களோட விமர்சனம் இருக்குது, மக்களோட கருத்து இருக்குது. இந்த விஷயத்தில் மக்களுக்கு சந்தோஷம் இருக்குது. நீங்கள் அந்த மக்கள் சந்தோஷப்படக்கூடிய அந்த ஒரு விடயத்தை நீங்கள் கொள்கையை சொல்லி அதை நிப்பாட்ட பார்க்குறீங்க. நான் இது வந்து எந்த அரசு வந்தாலும் இதெல்லாம் தொடர்கதையாக நடக்கணும்னு பார்க்குறேன். அதே மாதிரி தான் கோயில் யானையை கொண்டு போயிட்டு காட்டில் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இங்கேருந்து அங்கே நோய் போவோம். இது வந்து யானைகளை துன்புறுத்துக்கிறது இந்த ஒரு வன சம்பந்தமான ஒரு சில அது என்னென்னா அவங்களுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை. என் கண்ணுக்கு கோயிலும் தெரியல, காடும் தெரியல, என் கண்ணுக்கு யானை ஒண்டி தான் தெரிஞ்சுது. அந்த யானையை நீங்கள் போய் பாருங்கள், அது ஒன்றோட ஒன்று பழகிறது, விளையாடுறது, அவ்வளோ பெரிய மிருகம், நம்மளை விட பல மடங்கு சைஸு ஜாஸ்தி. அது ஒன்றோட ஒன்று பேசுது, விளையாடுது. ஒரு வாரம் 10 நாள் இல்லை ஒரு மாதம் நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஜீவராசி சந்தோஷப்படுவதை பார்த்து சந்தோஷப்படுவது தான் ஒரு அரசோட தலையாய கடமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி திட்டங்கள் வரும்பொழுது நீங்கள் வந்து மதத்தையோ இல்லை ஆன்மீகத்தையோ அதுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு வந்து நீங்கள் ஒரு குரல் கொடுப்பீங்க அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு நல்ல குரலாக தெரியவில்லை. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.